ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பர்பான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க. ஸோ தலைவருடைய கூலி படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிளோடைய சின்ன ஒரு வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு டீசர் கட் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி சன் பிக்சர்ஸ் பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பினருக்கு ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இப்போ அந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாருமே இப்போ நிறைய ரீல்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மீண்டும் பார்த்தினாக்கா அந்த வேட்டையின் படத்தோடைய அந்த மனசிலாக பாடலுக்கு அடுத்து இப்போ மீண்டும் கூலி படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாடலோடைய சில ஸ்டில்ஸ், அஃபீஷியல் ஸ்டில்ஸை சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டில்ஸ்லாம் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஒரு சின்ன டீசர் கட்டு வெளியிட்டதுக்கு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைரலாக இருக்குது, எல்லா இடத்துலையும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த நிலையில் ஒரு டீசர் கட்டுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ முழு பாடல் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எப்படா இந்த பாடல் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்றைக்கி ஜெயிலில் செகண்ட் பார்ட்டோட அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் அது அன்றைக்கி வராமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த பாடலோடைய அந்த முழு ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணால் கூட நல்லா தானே இருக்கும். அதை சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் கூலி படத்தோட அப்டேட்ஸாவது எங்களுக்கு வந்து அடிக்கடி தாங்க அப்படின்ற மாதிரி தான் சன் பிக்சர்ஸ் கிட்ட ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதை கருத்தில் கொண்டு இப்போ சன் பிக்சர்ஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அப்பப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துன்னே இருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் சம்மருக்கு இந்த படம் கண்டிப்பாக தான் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது டைமு. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா படமாக அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஒரு பேன் இந்தியா படமாக வரப்போகுது. 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இறங்கியிருக்காங்க. அப்போ அந்த ப்ரொமோஷன் எந்த அளவுக்கு முக்கியன்றது சன் பிக்சர்ஸுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதனால இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுருக்காங்களாம். அதில் ஒரு பகுதியாக தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டு விதமாக அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அநேகமாக நியூ இயர் அன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.